கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். பாருங்க, மரண இருள் பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் ஆபத்து, இதை குறித்து எந்த ஆடும் பயப்படாது. ஏன் பயப்பட தெரியுமா? மேய்ப்பன் பார்த்துக் கொள்வார். மேய்ப்பன் பார்த்துக் கொள்வார். பிசாசினால உங்களை ஈஸியா தொட முடியாது. ஏன் தெரியுமா? உங்களோட மேய்ப்பன் தன் சொந்த ஜீவனை கொடுத்து உங்களை காப்பாற்ற மேய்ப்பனாக இருக்கிறார். பாருங்க, 1 சாமுவேல் 17 பாக்குறோம். இங்க தாவீது அவன் அனுபவத்தை சொல்றான்னா, ஒரு முறை அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிங்கமும் இன்னொரு முறை ஒரு கரடியும் அவன் மந்திரம் இருக்கிற ஆடை பிடித்து கொண்டு, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து கொன்று போட்டேன். ஹல்லேலூயா. சிங்கத்தையும் சாகடிச்சிருக்கிறான், கரடியும் சாகடிச்சிருக்கிறான். இவன் அவ்வளவு பெரிய உடம்புல, சின்ன உடம்பு எழுந்தப்பட்டிருக்குது. அவன் ஆடை மேய்க்கும் பொழுது ஒரு வாலிபன், சின்ன உடம்பு. ஆனா அவன் ஆடை தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னோடனே 2 முறை போயிருக்கிறான். 2 முறையும் போயிட்டு உயிரை பணிய வச்சு காப்பாத்திட்டு வந்திருக்கிறான். அப்ப அவன் யோசிக்கிறான், என் ஆடு எனக்கு அவ்வளவு முக்கியம், அந்த ஒரு ஆடு ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஆடை காப்பாத்துறதுக்கு நானே போய் உயிரை கொடுத்து காப்பாத்துறேன்னா என்னோட மேய்ப்பன் என்னை எப்படி காப்பாற்றுவார்? அவன் எப்படி பார்க்கறானா, if I the little goodness in me is this much, எனக்குள்ள இருக்கிற இந்த சில நன்மைகள் இவ்வளவு பெருசா எனக்கு தெரியுதுன்னா அவர் நன்மை இன்னும் எவ்வளவு பெருசுக்கு இருக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு பயப்பட அவசியம். அந்த ஆடு பாருங்க, கரடி எடுத்து போகும்போது கண்டிப்பா அது பயந்துருக்கும். ஓகே, சிங்கத்துக்கிட்டே அது பயந்துருக்கும். ஆனா கடைசியில மேய்ப்பன் மீட்டெடுக்கிறார். ஒண்ணு நான் உறுதியா நான் சொல்லுவேன், என்ன பிசாசு திட்டம் வச்சிருந்தாலும், என்ன மாதிரி ஆபத்தை உங்களுக்கு தூண்டி வச்சிருந்தாலும் ஒன்றும் உங்களுக்கு சேதப்படுத்த முடியும். ஏன் தெரியுமா? எப்படியும் வந்துருவார். தாவீதின் தேவன், தாவீதோட மேய்ப்பன் எனக்கு மேய்ப்பனாக இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் என்னை சிங்கத்துக்கும் கரடிக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். எப்படியும் வந்துருவார், என்னை மீட்டெடுத்துருவார், என்னை காப்பாத்திடுவார். சொல்லுங்க, சிங்கத்துடைய வாயில என்னை விட மாட்டார், கரடி கையிலையும் விட மாட்டார். கர்த்தர் என்னை தப்ப வைப்பார். அது மாந்திரிகமா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், பிசாசுடைய காரியமா இருக்கட்டும், எதுவுமே உங்களை தொட்டு அணுக முடியாது, உங்களை சேதாரப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 10:11 எழுதப்பட்டிருக்கிறது, நானே உங்கள் நல்ல மேய்ப்பன், உங்களுக்கு ஜீவனை தருகிற மேய்ப்பன் தேவன் சொல்கிறார். The God who lays his own life for us. Hallelujah. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது போற இடமெல்லாம் மரணம் பின்னாடியே வந்துச்சு. அதுல ஒண்ணு சவுல் நம்ம பார்க்கிறோம். ஆமாமா இல்லையா? சவுல கூட சவுல் கை கூட விடல. ஆபத்து பக்கத்துல தான் இருக்குது, அங்கதான் இருக்குது. ஆனா அந்த ஆபத்து தொட முடியாது. நிறைய பேர் உங்களுக்கு தெரியல, எத்தனையோ முறை மரணம் உங்க பக்கத்துல இருக்குது, உங்களை தொட நின்று இருக்குது, அது உங்களை மேற்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? உங்கள் மேய்ப்பர் பக்கத்தில் நின்று பாதுகாக்கிறார். நம்ம கொஞ்சம் அசந்தாலே காடி ஓட்டும் பொழுது நம்ம கதை முடிஞ்சு. கொஞ்சம் அசந்தாலே நம்ம என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜியான ஒரு காடியில போனா கூட நம்ம கொஞ்சம் அசந்தாலே நம்ம உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்குது. ஆனா யார் நம்மளை பாதுகாக்கிறா? கர்த்தர் பாதுகாக்கிறார். The whole earth belongs to God. பூமி கர்த்தருக்கு சொந்தம், உலகம் கர்த்தருக்கு சொந்தம். அங்க எதையுமே அவர் அனுமதி கொடுக்காம நடக்காது. சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் மெய்யாகவே இருந்தது. கர்த்தர் பாதுகாத்தார். தாவீதின் தேவன் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்க சில உங்க மேல ஒரு பயத்துல நிக்கலாம், மரண பயம் இருக்கலாம், வியாதியின் பயம் இருக்கலாம், மாந்திரிகத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். பயப்பட அவசியம் இல்லை, உங்களை மேய்ப்பர் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா.